ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்கறியை விட்டு வெளுக்க போறவங்க குடும்பமா சேர்ந்து ஒண்ணு இல்லைங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா பூஜை பண்ணிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு நெக்ஸ்ட் என்ன சமையல் தான், சமையல் வேலை தடபடலாம் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 கிலோ ஆட்டுக்கறிங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பீசஸா நறுக்கி எடுத்துட்டு இருக்காங்க. அதை வச்சு பாத்தீங்கன்னா இப்போ வந்து சமையல் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா சமையல் பண்ண வீடியோ தனியா எடுத்துருக்காங்க, நல்லா பிரம்மாண்டமா செஞ்சிருக்கோம். அதை வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வீடியோ எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் தெளிவா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டுக்கறி அழுத்துறதுக்காக ஃபேமிலியா உட்காந்துட்டோம். எப்பப்பா இந்த கறி வரும் அப்படின்னு சொல்லிட்டு என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்குங்க, எல்லாரும் கேட்டுட்டே இருக்காங்க. என்கிட்ட ஓகே குழம்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஓடி போய் நக்கி பார்த்தா சூப்பராவே இருக்குது. ஒரு குட்டி தட்டுல போட்டு எனக்கு ஒரு பீஸ் கூட கிடைக்கலன்னு பாத்துக்கங்களேன். ஏன்னா எங்க ஃபேமிலி அப்படித்தான், அடுத்தவங்களுக்கு கிடைக்குதோ இல்லையா புடிங்கி தின்றுவோம். ஓகே எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பாக்கு மட்டும் இல்ல சாப்பாடை போட்டு ஆளு கொஞ்சமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வேற லெவல்ல இருந்துச்சுங்க. குடும்பமா கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிடுறது இதனாலே வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருந்தது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு அமைஞ்சிருக்கு, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு அமையல அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே, நாங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்க என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ மறக்காம லைக் தட்டி விட்டுருங்க. ஓகே பை.